ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கெண்டால் வந்து வீட்டிலேயே எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி கெண்டால் மேக்கிங் இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. இது வந்து பீஸாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிறதுலேருந்து எடுத்திருக்கேன். ஒரு பீஸ் வந்து எடுத்து இந்த மாதிரி மடக்கிட்டு அதோட ஒரு எண்டில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்து நான் கட்டு கம்பி எடுத்திருக்கேன். அதாவது நம்ம ஜுவல்லரி மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுவோம்ல, மெல்லுசாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிறது எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கேலண்டர் கேக்கில் கூட கட்டு கம்பி இருக்கும், அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவு திக்னஸில் இருக்கிற கட்டு கம்பி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கை வந்து வளைக்கிற மாதிரி இருக்கணும்ல, கையும் காலும், அதுக்காக வந்து உள்ள கம்பி வந்து நான் வைக்கிறேன். ஸோ உங்ககிட்ட எது இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி டைட்டாக சேர்த்து வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணும்போது கையும் காலும் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டிஷ்யூ பேப்பரை வந்து ரோல் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு வந்து இது நல்லா ரோல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் நமக்கு பிடிக்கிறதுக்கெலாம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இதை வந்து ரோல் பண்ணி எண்டில் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஒரு எண்டை வந்து இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. அதாவது காலோட பாதம் இருக்கிற மாதிரி நம்ம வந்து மடக்கி விட்டுக்கலாம். அதில் வந்து ரொம்ப லைட்டாக பேப்பர் இருக்கிறத வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து வந்து இன்னொரு டிஷ்யூ பேப்பரில் பாதி பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு பெரிய பீஸாக ஒன்று எடுத்தோம்ல, அதில் பாதியை கட் பண்ணி அதை பாதியை மடக்கிட்டு ஒரு சைடில் வந்து இந்த மாதிரி இதை வந்து டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. அதாவது நமக்கு அந்த காலோட ஷேப்புக்கு வேணும்ல, மேலே கொஞ்சம் அதிகமாக இருந்து கீழே சின்னதாக வர்ற மாதிரி இதை வந்து ரெடி பண்ணணும். ஸோ அதனால் பாதி பீஸை வந்து ஒரே இடத்துல இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இன்னொரு பாதி பீஸ் இருக்கும்ல, அதை வந்து இதோட பாதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் அந்த பாதத்துக்கு மேலே வந்து அது முடிகிற மாதிரி பேப்பரை வந்து சுற்றி ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் கொஞ்சம் பெருசாக இருந்து அப்படி சின்னதாக வர்ற மாதிரி ஒரு காலோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு பீஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இன்னொரு பீஸும் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் 2 பீஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன். அடுத்து இன்னொரு ஃபுல் டிஷ்யூ பேப்பர் ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி பாதியை மடக்கிட்டு அதில் அந்த இது பிரியாமல் இருக்கிறதுக்கு அந்த இடத்துல ஃபெவிகால் அப்ளை பண்ணி அந்த மடங்கின இடத்த வந்து நம்ம ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு அதில் வந்து 2 இடத்துல இந்த மாதிரி கொஞ்சமாக கேப் விட்டு ஃபெவிகாலில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதில் வந்து இந்த 2 கால் பீஸையும் நம்ம வந்து ஒட்டிடலாம். கொஞ்சமாகவே கேப் விட்டுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து இந்த டிஷ்யூ பேப்பரை அது மேலே வச்சு நம்ம சுற்றி ஒட்டிடலாம். இந்த மாதிரி இதை வந்து ஒட்டிட்டு இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா காய விட்டுருங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் அல்லது 5 மினிட்ஸ் வந்து காய விட்டுட்டு அப்புறமா அடுத்த ஸ்டெப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம டிஷ்யூ பேப்பரில் பண்ணுறோம், ரொம்ப சாஃப்டாக லைட்டாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் காய விட்டு பண்ணுங்கள். அப்போ வந்து நமக்கு அழகாக ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து இன்னொரு பேப்பர் எடுத்திருக்கேன். அதாவது இன்னொரு டிஷ்யூ பேப்பர் பீஸ் எடுத்திருக்கேன். அதையும் இதே மாதிரி பாதியாக மடக்கி அந்த மடக்கிற இடத்துல ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. அடுத்து வந்து அந்த அடியிலேயே திருப்பியும் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்கிறத அதில் சேர்த்து வச்சு ஒட்டிடுங்க. இது வந்து உடம்போட மேல் பக்கம் மாதிரி வரும். ஸோ இதை வந்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் எல்லாத்தையும் நல்லா மடக்கி ஒட்டிடுங்க. ஒட்டினா நமக்கு வந்து சென்டரில் கொஞ்சம் கேப்பாக இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம பேப்பர் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் டிஷ்யூ பேப்பரும் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம், அல்லது நியூஸ் பேப்பர் கூட போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக அந்த கேப் வந்து எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உள்ளே போட்டு இதில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஒரு பீஸ் டிஷ்யூ பேப்பரில் பாதியை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம கை ரெடி பண்ண போகிறோம். கால் ரெடி பண்ணும்போது ஃபுல் டிஷ்யூ பேப்பரையும் நம்ம மடக்கி ரெடி பண்ணோம். கை வந்து கொஞ்சம் மெலிசாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதுலேயும் அந்த கம்பியை வந்து ஒரு ஓரத்துலேருந்து வச்சு ஃபெவிகால் அப்ளை பண்ணி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு அதோட எண்டு வரைக்கும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி இதை வந்து ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி இதை நல்லா ரோல் பண்ணிவிட்டு அதோட ஒரு எண்டில் பார்த்திங்கன்னா பேப்பர் மட்டும் இருக்கும், அந்த கம்பி இல்லாமல். அதை வந்து இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணி மடக்கி ஒட்டிடுங்க. அடுத்து கீழே இருக்கிறதுலையும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா அந்த பேப்பர் தெரிகிறத மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு அந்த கம்பி இருக்கிறதுல வந்து கொஞ்சம் தூரத்துக்கு இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க. அதாவது கை விரல்கள்லாம் இருக்கும்ல, அந்த பகுதி மாதிரி அதை வந்து வளைச்சி விட்டுக்கோங்க. ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு பீஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 2 பீஸ் ரெடி பண்ணிட்டேன். இந்த 2 பீஸ்லேயுமே நம்ம ஒரு சைடு வந்து அந்த பேப்பரை மடக்கி ஒட்டினோம்ல, அதை வந்து அந்த உடம்போட ஜாயின் ஆகிற இடத்துல ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. இந்த மாதிரி ஒட்டிட்டு இதை வந்து நல்லா காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் வந்து நீல வாக்கில் இதை வந்து 2ஆக கட் பண்ணிக்கோங்க. அந்த கட் பண்ண பீஸை வந்து திருப்பியும் பாதியாக மடக்கி அதை வந்து இந்த கையை வந்து உடம்போட ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துல வந்து நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். அப்போ வந்து நமக்கு கை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிரியாமல் இருக்கும். இந்த மாதிரி ஒட்டிட்டு அந்த மேலே வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் தெரியுதுல, அந்த 2 சைட்லையும் லைட்டாக அதை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு மடக்கி விட்டுக்கோங்க. ஸோ அப்போ வந்து நம்ம தலையை வந்து அதில் ஜாயின் பண்ணும்போது நமக்கு கழுத்து மாதிரி கரெக்டாக வரும். ஸோ அதனால் அந்த இடத்த இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு
அதில் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ரெண்டையுமே ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு நல்லா காய விட்டுருங்க. இது வந்து காயறதுக்குள்ளே நம்ம வந்து தலைப்பகுதி வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃபுல் பீஸ் வந்து எடுத்திருக்கேன். டிஷ்யூ பேப்பரில் இந்த மாதிரி கசக்கி ஒரு பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு அந்த ஃபேஸோட அளவுக்கு வர்ற மாதிரி கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் வந்து அந்த எண்டில் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிட்டு அடுத்து இன்னொரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து இது மேலே வச்சு கவர் பண்ணி திருப்பியும் இதை வந்து ரோல் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம முன்பக்கம் மட்டும் ஒன்று போல் வர்ற மாதிரி பார்த்துக்கணும். அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து நம்ம மடக்கி அந்த ஒட்டுறது வந்து பின்பக்கம் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து பின்னாடி முடி மாதிரி டிசைன் பண்ணும்போது அது வந்து மறைஞ்சிடும். ஸோ அதனால் முகம் மட்டும் அழகாக ஒன்று போல் அந்த டிஷ்யூ பேப்பர் கசங்காமல் நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தலைப்பகுதி வந்து ரெடி பண்ணும்போது இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம உடம்பு வந்து எந்த சைஸுக்கு ரெடி பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தலையை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் பார்த்து கரெக்டாக ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த தலைப்பகுதி வந்து நம்ம மேலே டிஷ்யூ பேப்பர் ரோல் பண்ணியிருந்தோம்ல அந்த உடம்புல அந்த கேப்பில் வச்சு ஃபெவிகால் அப்ளை பண்ணி அதை வந்து ஒட்டிடுங்க. அடுத்து டிஷ்யூ பேப்பர்லேயே சின்னதாக ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி, அதாவது அகலம் கம்மியாக அதை வந்து அந்த தலையும் உடம்பும் ஜாயின் ஆகிற மாதிரி சேர்த்து வச்சு கொஞ்சம் டைட்டாக அதை வந்து ஒட்டிடுங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு கழுத்து பகுதி மாதிரி கரெக்டாக அது வந்து வளைஞ்சி வரும். ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டு இதை வந்து நல்லா காய விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு. அந்த தலையுமே நல்லா நிற்கிது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம டிஷ்யூ பேப்பரில் ஃபுல்லுமே ரெடி பண்ணிவிட்டு அடுத்து ஃபேஸ் கலர் யூஸ் பண்ணி முகத்துக்கு வந்து நம்ம கலர் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் பெயிண்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது நெயில் பாலிஷ்லேயே ஃபேஸ் கலர் இருக்கும்ல அதை கூட யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம். நான் வந்து நெயில் பாலிஷில் ஃபேஸ் கலர் யூஸ் பண்ணி தான் கலர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம காலில் கையில் வெளியில் ட்ரெஸ்ஸு தவிர்த்து நமக்கு வெளியில் எங்கெல்லாம் தெரியுமோ அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு துணியிலேருந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த எண்டை வந்து இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். அப்போ நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இன்னொரு பீஸ் வந்து ரெடி பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்கிற இடத்துல வந்து ரெண்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இது வந்து அந்த பொம்மையோட காலுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ஈஸியாக அந்த மாதிரி நம்ம பேண்ட் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ இதை வந்து நான் இந்த பொம்மைக்கு போட்டு விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து போடும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த இடத்துல கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு பேண்ட் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் பேண்ட் போட்டாச்சு. அடுத்து வந்து இதுக்கு மேலே போடுறதுக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பீஸ் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு கழுத்துக்கு வந்து நான் வந்து வி ஷேப்பில் கட் பண்ணி விடுறேன். இதில் வந்து முன்பக்கம் வி ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு பின்பக்கம் வந்து கட் பண்ணாமல் கூட நம்ம அப்படியே போட்டுக்கலாம். நான் வந்து 2 பக்கமுமே கட் பண்ணிவிட்டேன். ஸோ நீங்கள் கட் பண்ணும்போது ஒரு பக்கம் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி தலைவலியாக விட்டுட்டு அடுத்து அந்த சைட்லலாம் இதை வந்து ஒட்டும்போது பார்த்திங்கன்னா அந்த துணியை வந்து கொஞ்சமாக மடக்கி விட்டுக்கோங்க. 2 சைடு இருக்க துணியையும் மடக்கி விட்டுட்டு அந்த மடக்கின இடத்துல வந்து ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒட்டும்போது அழகாக ஃபிட்டாக அதுக்கேற்ற மாதிரி ஷர்ட் வந்து ரெடி ஆயிரும். இப்போ வந்து நான் இதில் ஒட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் அந்த ஷர்ட் வந்து அழகாக 2 பக்கமும் மடக்கி ஒட்டியாச்சு. அடுத்து வந்து தலையில் முடி இருக்கிற மாதிரி நான் வந்து பிளாக் கலர் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கிறேன். நீங்கள் பெயிண்ட்டு கூட யூஸ் பண்ணி இதில் வந்து கலர் பண்ணிக்கலாம். அடுத்து அந்த ஷர்ட்டில் வந்து கழுத்து கொஞ்சம் பெருசாக விட்டுனால அது மேலே மஃப்லர் இருக்க மாதிரி ஆரஞ்சு கலரில் கட் பண்ணி போட்டு விட்டுருக்கேன். கையுமே நம்ம நல்லா அசைக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து அந்த ஃபுல் ஹேண்டும் தெரிகிறனால அந்த ஒயிட் கலரில் அந்த எல்லா இடத்துலையுமே ஸ்கின் கலருக்கு நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணி கலர் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அதில் வந்து கண், மூக்கு, வாய் இதெல்லாம் வரைஞ்சிக்கிறேன். பெயிண்ட்டு கூட யூஸ் பண்ணி சின்னதாக ப்ரஷ் வச்சு நீங்கள் அழகாக வரைஞ்சிக்கலாம், அல்லது இந்த மாதிரி ஸ்கெட்ச் யூஸ் பண்ணியே அழகாக வரைஞ்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஈஸியாக ஃபேஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து லைட்டாக அந்த முடி வந்து முன்னாடி இருக்கிற மாதிரி அந்த நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணி நான் வந்து அதை வந்து டிசைன் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து ஒரு கையில் போடுறதுக்கு வாட்ச் ரெடி பண்ணியிருக்கேன். பிளாக் கலர் பேப்பரில் கட் பண்ணி அந்த எண்டை வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. அது மேலே வந்து ஸ்கொயர் ஷேப்பில் ஒயிட் பேப்பர் கட் பண்ணி ஒட்டி அதில் வாட்ச் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. இதை வந்து அழகாக நம்ம கையில் இந்த மாதிரி மாட்டி விட்டுலாம். அடுத்து வந்து அட்டையில் வந்து இந்த மாதிரி 2 இது கட் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம ஸ்லிப்பர் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது மேலே வந்து பிளாக் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி மடக்கி பின்பக்கமாக சேர்த்து வச்சு ஒட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள் அழகாக 2 செப்பல் வந்து ரெடி பண்ணியாச்சு. 2யுமே காலில் வந்து போட்டு விட்டாச்சு. ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி ஈஸியாக ஒரு கெண்டால் வந்து நம்ம வீட்டிலேயே செஞ்சு விளையாடலாம். இது வந்து நிற்கிதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு சோஃபா மேலே வந்து நிற்க வச்சு பார்த்துருக்கேன். அழகாக நிற்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு மெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.